அன்புக்குரிய மாணவர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது +2 கெமிஸ்ட்ரியில் 7th லெசனாக இருக்கிற கைனடிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். வேதிவினை வேகவியல் பாடத்தில் இன்னைக்கு 3வது பகுதியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா வினை வேகத்தின் அலகு, யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிற முக்கியமான ஒரு பகுதி. இதுக்கு முன்னாடிலாம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது ஒரு முறை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்தோம். கெமிக்கல் கைனடிக்ஸ்னால் என்ன அப்படின்ற இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு வேதிவினையினுடைய வினை வேகம், ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்னைக்கு பகுதியில் வினை வேகத்தின் அலகு பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். நமக்கு ஃபார்முலா என்ன சொன்னாங்க அப்படின்னா வினை வேகம் ஈக்குவல் டு செறிவு பை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. கான்சன்ட்ரேஷன் பை டைம். இது எங்கே சொன்னாங்க அப்படின்னா இப்போ முன்னாடி நம்ம பகுதியில் பார்த்தோம் இல்லையா, வினையின் வேகம் ஈக்குவல் டு வினைபடு பொருளின் செறிவில் ஏற்படுகின்ற மாற்றம். அப்போ வந்து இந்த செறிவை தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். கரெக்டாக. அடுத்தது நேரத்தில் ஏற்படுகின்ற மாற்றம், டைம் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே டைமுடைய யூனிட்டை போடணும், இங்கே வந்து செறிவுடைய யூனிட்டை வந்து போடணும். செறிவுனா கான்சன்ட்ரேஷன் சொன்னோம், அதனால் அளவுன்னு அர்த்தம். அதனுடைய யூனிட் இங்கே போட்டு டைமுடைய யூனிட் நம்ம போட்டு டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கிடைச்சிடும் அப்படின்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனுக்கு யூனிட் வந்து கிடைச்சிரும். இப்படி சொன்னால் புரியுது, சிரமமாக இருக்கும் இல்லையா? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பைக்கில் நம்ம சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வரோம்னு வச்சுங்களேன். எப்படி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் ஸ்பீடு அப்படின்னா இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்ற ஃபார்முலா வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போ வேகத்தினுடைய அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த இடப்பெயர்ச்சி எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறோம்? கிலோமீட்டர் தான் கேல்குலேட் பண்ணுறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு திருவண்ணாமலை வந்து 150 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுங்களேன். அப்போ 150 kmன்னு போகிறோம். kmன்றது எதனுடைய யூனிட்டு? இடப்பெயர்ச்சியுடைய யூனிட்டு. அடுத்தது காலம் வந்து நம்ம 2 hours ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போது காலத்தினுடைய யூனிட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஹவர்ஸ். கரெக்டாக. அப்போ 150 டிவைட் பை 2 கிலோமீட்டர் பை ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாமா? இப்போ இந்த யூனிட் எப்படி வருதுன்றது நம்ம பார்ப்போம். அந்த km/hன்றது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 150 2 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 75. அப்போ 75 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்றது தான் அதனுடைய யூனிட். வேகத்துடைய யூனிட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி அந்த km/h இந்த ஃபார்முலா வந்துச்சுன்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? இதே மாதிரி இந்த பை ஹெச்ன்றத h⁻−1 அப்படின்னு சொல்லலாம். இதை பர் ஹவர்னு சொல்லுவாங்க. கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ கிலோமீட்டர். அந்த பர் ஹவர்ன்றத இன்வெர்ஸ்ல வந்து சொல்லுவாங்க, km/h இன்வெர்ஸ்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சுதா? இதே மாதிரி ஒரு வினை வேகத்தினுடைய அலகு எப்படி சொல்றாங்க அப்படின்னா செறிவு பை நேரம்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், செறிவுடைய அலகை நேரத்துடைய அலகால வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? வினை வேகத்தின் அலகு வந்து கிடைச்சிரும். செறிவுடைய அலகு என்ன சார் அப்படின்னா மோல்ஸ் பர் லிட்டர். இங்க பாருங்க, மோல்ஸ் பர் லிட்டர். செறிவானது ஒரு லிட்டர்ல இருக்கிற மோல்களுடைய எண்ணிக்கையில கணக்கீடு செய்யறாங்க. ஒரு லிட்டருக்கு எவ்வளவு மோல், பர் லிட்டர்னா ஒரு லிட்டருக்கு எவ்வளவு மோல்ஸ். அப்ப செறிவுடைய அலகு வந்து மோல்ஸ் பர் லிட்டர். ஓகே, மோல்ஸ் பர் லிட்டர் அப்படின்னு எழுதலாமா? டைமுடைய அலகு வந்து இங்க செகண்ட்ஸ்ல குறிப்பிடுறாங்க. இங்க வந்து நம்ம ஹவர்ஸ்ல குறிப்பிட்டோம் இல்லையா, இங்க வந்து டைமுடைய அலகு வந்து செகண்ட்ஸ். அப்போ மோல்ஸ் பர் லிட்டர் டிவைடட் பை செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா வருதான்னு பாருங்க. மோல்ஸ் பர் லிட்டர்ன்றத லிட்டர் பவர் -1 எழுதிருக்காங்களா, கேபிட்டல் எல்னா லிட்டர் பவர் -1. செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வரும்போது வந்து செகண்ட் இன்வெர்ஸாக மாறும். அப்போ நமக்கு வினை வேகத்துடைய அலகு என்ன அப்படின்னா மோல் லிட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1. அதுதான் இங்கிலீஷ் மீடியம் புக்லையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. கான்சன்ட்ரேஷன் பை டைம். இங்க கான்சன்ட்ரேஷனுடைய யூனிட் என்ன அப்படின்னா மோல்ஸ் பர் லிட்டர். ஓகே, மோல்ஸ் பர் லிட்டர். டைமோட யூனிட் என்ன அப்படின்னா செகண்ட். அது வந்து கீழே இருக்குன்னா அது மேலே இருக்கும்போது வந்து செகண்ட் பவர் -1 வரும். ஆல்ரெடி லிட்டர் வந்து பர் லிட்டர்னு சொல்லும் போது எப்படி நம்ம பர் ஹவர்ன்றது இங்கே h⁻−1 வந்துச்சோ அதே மாதிரி லிட்டர் பவர் -1 மாறும். இது புரிஞ்சுதா? இப்போ இதுவே ஒரு ரியாக்ஷன்ல வந்து ஃபுல்லாவே கேஸ் வந்து இன்வால்வ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல மோல்ஸ் வந்து நம்ம குறிப்பிட முடியாது. ஏன்னா அது வந்து கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் இல்லையா? அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஏடிஎம் அப்படின்றது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அழுத்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அதனுடைய அலகு என்ன அப்படின்னா வாயுக்கள் இன்வால்வ் ஆகிற அந்த ரியாக்ஷனுக்கு வினை வேகத்துடைய அலகு என்ன அப்படின்னா ஏடிஎம் செகண்ட் பவர் -1. சரியா? 1 மார்க்ல கேட்டா ஞாபகம் வச்சுங்க. நார்மலா ஒரு ரியாக்ஷனுக்கு வினை வேகத்துடைய அலகு வந்து மோல் லிட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1. இதுவே வாயு நிலைமையில் இருக்கின்ற அந்த மூலக்கூறுகள் இன்வால்வ் ஆகிறதுக்கு ஏடிஎம் s⁻−1. இதை தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. யூனிட் ஆஃப் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோல் லிட்டர் பவர் -1 செகண்ட் -1. மோல் லிட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1. இதுவே கேசியஸ் ஸ்பீசிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏடிஎம் செகண்ட் பவர் -1.
அப்போ யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வினை வேகத்தினுடைய அலகு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்த பகுதிக்கு போகலாமா? அடுத்து நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேதி வினைக்கூறு விகிதம் மற்றும் வினையினுடைய வேகம். வேதி வினைக்கூறு விகிதம் மற்றும் வினையினுடைய வேகம் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா பத்தி பார்க்க போறோம். இது ஆங்கிலத்தில் ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரேட்னா உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன், வினையினுடைய வேகம் அப்படின்றது. ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படின்னா வேதி வினைக்கூறு விகிதம் அப்படின்னு சொல்ல போறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் நம்ம எடுப்போம். ஏ கிவ்ஸ் பி, அதாவது ஏ கிவ்ஸ் பி என்ற ப்ராடக்ட் நமக்கு தர ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா? இதுல வந்து பாருங்க, ஏ கிவ்ஸ் பில நம்ம வந்து வினை வேகம் எப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா, டெல்டா இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைட் பை டெல்டா டி அப்படின்னு நம்ம சொன்னோம். இது எங்க பார்த்தோம்? இந்த முந்தைய பகுதியில் இதை பார்த்தோம் பாருங்க. டெல்டா பி டிவைட் பை டெல்டா டி வினையினுடைய வேகம் அப்படின்னு சொன்னோமா? இது எதுக்கு ஈக்குவல்னு சொன்னோம்? மைனஸ் ஆஃப் டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை டெல்டா டி அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டா? அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ ஏனுடைய மறையும் வேகம் பியினுடைய உருவாகும் வேகம் சமம்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே பார்த்துருக்கோம். அதாவது இந்த வினையை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து பி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கிராஃப் கூட நான் காமிச்சேன் இல்லையா? அதுதான் இங்க நம்ம சொல்றோம். ஏ குறைஞ்சிக்கிட்டே வர்றது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, வினை வேகம் சொல்லும் போது ஏ வச்சு சொல்லும் போது என்ன பண்ணுவோம், மைனஸ் சிம்பிளை போட்டுட்டு டெல்டா, அந்த சேஞ்சஸ் என்ன நடக்குது, குறையிறது வந்து டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை டெல்டா டி, டைமை பொறுத்து. கரெக்டா? இது ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல்னா, பி உருவாகிற அந்த சமன்பாட்டுக்கு ஈக்குவல். அது இதோ இருக்கு பாருங்க, டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைட் பை டெல்டா டி. ஏன் இங்க வந்து மைனஸ் வரல அப்படின்னா, இது உருவாகுது. இங்கே மைனஸ் வருது அப்படின்னா அது வந்து குறையுது. ரைட்டா? ஸோ இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னும் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஏ கிவ்ஸ் பி அப்படின்ற அந்த ரியாக்ஷனுக்கு. கரெக்டா? இதுவே ஏ கிவ்ஸ் 2b அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு எப்படி நம்ம இதை கால்குலேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுதான் ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ ஏ கிவ்ஸ் பிக்கு நமக்கு பிரச்சனையே கிடையாது. இது மாதிரி நம்ம எழுதிடலாம். ஏன்னா உருவாகிற மறையும் வேகமும் ஏ ஆனது மறைகின்ற வேகமும் பி ஆனது உருவாகுறது சமம். இங்க சொல்றாங்க பாருங்க, ஏ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்பியரன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ஏ எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அப்பியரன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? அதனாலதான் நம்ம வந்து அது ஈஸியா எழுதிட்டோம். பட் ஆனா இங்க பாருங்க, ஏ கிவ்ஸ் 2b அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஏ கிவ்ஸ் 2b, இப்போ என்ன ஆகுது, ஏ வந்து மறையுது அப்படின்னா 2 மடங்கு பி வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, இங்க பாருங்க, இந்த கேஸ் ஃபார் எவ்ரி மோல் ஆஃப் ஏ தட் டிஸ்அப்பியர் 2 moles ஆஃப் பி வந்து அப்பியர் ஆகுது. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, the rate of formation of B உருவாகிறது is twice as fast as the rate of disappearance of A. A மறையிற வேகத்தை விட B உருவாகிற வேகம் வந்து 2 மடங்கு அதிகமா இருக்கு. இதுதான் வந்து அந்த A gives 2Bல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது B உருவாதல் வேகமானது A மறைதல் வேகத்தை விட 2 மடங்கு அதிகம். கரெக்டா? அப்போ பின்வருமாறு நம்ம என்ன பண்ண போறோம், சமன்பாடு எழுத போறோம். இங்க பாருங்க, வினையினுடைய வேகம் டி, இங்க வந்து ஸ்மால் டி போட்டிருக்காங்க. ஸ்மால் டினா டிஃபரன்ஸ் அர்த்தம். டெல்டானாலும் டிஃபரன்ஸ், ஸ்மால் டினாலும் டிஃபரன்ஸ். ஏன் சார் இங்க டெல்டா டியை பயன்படுத்தலாமே அப்படின்னா, பெரிய டிஃபரன்ஸுக்கு, அதாவது ஆரம்பம் இனிஷியல் டு ஃபைனல் அப்படின்றது சொல்றாங்கன்னா டெல்டா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும், இவ்வளவு நேரத்துல இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னா ஸ்மால் டியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் பி, அதாவது உருவாகிறது, அதாவது பி உருவாகிற அந்த ஒரு வேகம் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைட் பை டிடி ஆனது 2 மடங்கு ஈக்குவல் எதுக்கு இருக்கு அப்படின்னா, ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ குறையறதுக்கு ஈக்குவலா இருக்கு. சரியா? இந்த இடத்துல நீங்க குழம்பு பார்த்துக்கணும். என்ன சொல்றாங்க பாருங்க, பியினுடைய உருவாதல் வேகம் ஏனுடைய மறைதல் வேகத்தை காட்டிலும் 2 மடங்கு. அப்போ ஏ உடைய மறைதலை விட இது 2 மடங்கு அதிகமா வருது. கரெக்டா? அப்போ வினை வேகம்னா பி நமக்கு ஃபார்ம் ஆகிறது தான். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, டிபி டிவைட் பை டிடி. அப்போ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா 2 மடங்கு குறையிற ஏனுடைய வேகத்துக்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 இன்ட்டு டிஃபரன்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை டிடி. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது எவ்ரி மோல் ஆஃப் ஏ தட் டிஸ்அப்பியர் 2 moles ஆஃப் பி வந்து அப்பியர். த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பி இது இருக்கு இல்லையா, இதுதான், இது ட்வைஸ் as fast as the rate of disappearance of A. 2 மடங்கு வந்து டிஸ்அப்பியரன்ஸுக்கு அது அதிகமா இருக்கு. அப்பதான் வந்து இது ஈக்குவல் ஆகும் பாருங்களேன். சரியா? இந்த 2 இன்ட்டு அப்படி இந்த வேல்யூ இது சேரும் போது தான் இதுக்கு வந்து ஈக்குவல் ஆகுது. அப்போ எது ஆக்சுவலா வந்து அதிகம் அப்படின்னா இதுதான் அதிகமா இருக்கு. அதான் முதல்ல சொன்னோம் 2b அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். A gives 2b, A gives 2bன்னு சொன்னோம். ஓகேவா? இனி இந்த இடத்துல குழம்பாதீங்க.
அதாவது இந்த வேல்யூ கூட 2 பெருக்கும் போது தான் இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ரைட்டா? சரி, இப்போ நமக்கு வந்து ரேட் வந்து கிடச்சிச்சு. சரி, இதே நான் கொஞ்சம் மாற்றி அமைக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு இது மட்டும் தான் வேணும் அப்படின்னா 2 வந்து இந்த பக்கம் நான் கொண்டு வரேன்னு வச்சுப்போம். ரைட்டா? அப்போ ரேட் ஈக்குவல் டு மைனஸ் டி இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை டிடி ஈக்குவல் டு 2 இந்த பக்கம் இருந்தோம்னா பையாக மாறும். 1/2 டிஃப்ரென்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைட் பை டிஃப்ரென்ஸ் இன் டைம். அதுதான் எங்கள் தமிழ் மீடியத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு முறை கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு புரியும். இதுதான் நம்ம ஸ்டாக்கியோமெட்ரின்னு சொல்கிறோம். ஸ்டாக்கியோமெட்ரினா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கரெக்டாக அது மெஷர் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஸ்டாக்கியோமெட்ரி நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ ஏ கிவ்ஸ் 2பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். அதாவது மைனஸ் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் அல்லது டிஃபரன்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை டிடி ஈக்குவல் டு 1/2 டிஃபரன்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைட் பை டிடி. சரியா? இந்த 1/2 எப்படி வந்துச்சு, இந்த 2 எப்படி வந்துச்சுன்றதான் இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன். மறுபடியும் ஒரே ஒரு முறை கேளுங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். ரைட்டா? இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இது வந்து காமன் இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு எப்படி நம்ம எழுதுறது. இப்போ நம்ம ஏ கிவ்ஸ் 2பின்னு எழுதிட்டோம், அதுக்கு தான் நம்ம இது மாதிரி எழுதிங்கண்ணா இல்லையா, 1/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்கண்ணா இல்லையா. இதுவே காமனாக ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுப்போமே, எக்ஸ்ன்றது ஒரு மோல், ஏவுடைய மோல், பியினுடைய மோல் வந்து ஒய், சியினுடைய மோல் வந்து எல், டியினுடைய மோல் வந்து எம். அப்போ இதுக்கு வினைவேகம் எப்படி எழுதுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே இங்கே ஏன்னு இருக்கு இல்லையா, அப்போது டிஃப்ரென்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஏ டிவைட் பை டிடி முன்னாடி வந்து 1/xன்னு போட்டுக்குங்க. மைனஸ் ஏன் போடுறாங்க அப்படின்னா ஏ வந்து குறையுது. கரெக்டாக? அதே மாதிரி பி வந்து பார்த்தீங்கன்னாலும் குறையுது. அப்போது டிஃப்ரென்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைட் பை டிடி மைனஸ் 1/y. இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஃபார்மேஷனுக்கு. டிஃப்ரென்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி டிவைட் பை டிடி 1/L, டிஃப்ரென்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி டிவைட் பை டிடி இன்ட்டு 1/mக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ இது மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு வேதி வினைக்குறி விகிதம் எழுதுங்க, ஸ்டாக்கியோமெட்ரி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதுங்க அப்படின்னா நீங்கள் எழுதுவீங்க இல்லையா. இதே வந்து இப்போ உதாரணத்துக்கு H2 + O2 gives H2O அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக்கியோமெட்ரி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுத சொன்னாங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எழுதுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை 1/1/ல மாற்றி நீங்கள் எழுதிங்கன்னா போதுமானது. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கைனடிக்ஸோட இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கைனடிக்ஸில் நம்ம யூனிட் வேதிவினை வேகம் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம், யூனிட் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி எழுதுறது, ஒரு காமன் ரியாக்ஷன் எப்படி எழுதுது அப்படின்னு பற்றி பார்த்தோம். இது முன்னாடி சொன்ன எதுவுமே புரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு இது எப்படி எழுதுறாங்கன்றதை பார்த்துங்க. அப்போது இங்கே ஏவா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை டிடி போட்டுருங்க, எக்ஸா 1/xன்னு போட்டுருங்க. இது ரெண்டும் வினைப்படி பொருள் இருந்துச்சுன்னா மைனஸ் போடுங்க, விலை பொருள் இருந்துச்சுன்னா மைனஸ் போடாதீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக நல்லா புரியும். இது வரலாம் இருக்கட்டும், இது வரலாம் நல்லா படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணி எழுதி பார்த்துருங்க, அப்போ தான் மனசில் பதியும். இந்த லெசன் நிறைய கெமிக்கல் கால்குலேஷன் வர மாதிரி இருக்கும், அதை நீங்கள் எழுதி பார்த்தா தான் நல்லா மனசில் பதியும். மறுபடியும் நான் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.